பாண்டியன் வந்து அவர் வீட்ல இருக்க எல்லாருமே அவரோட பேச்ச கேட்கணும்னு நினைக்கிறது மட்டும்தான் பாண்டியன் வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே காரணமா இருக்குன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். வழக்கம் போல வீட்ல இருக்க யாருக்குமே தெரியாம ராஜியை கூப்பிட்டுட்டு கதிர் வந்து கிரவுண்டுக்கு போயிடுறாரு. எக்ஸாமுக்கு நாள் ரொம்பவே நெருங்கிருச்சு, அதனால ட்ரைனிங்ல கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணு, கூடிய சீக்கிரமே நம்ம எக்ஸாமுக்காக சென்னைக்கு போக வேண்டியது இருக்கும், அதுக்காக நம்ம வீட்ல ஏதாவது போய் சொல்லி சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ராஜி உட்காந்து கிரவுண்ட்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. கதிர் வந்து ராஜிக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறத பாண்டியன் நோட் பண்ணிடுறாரு. வீட்டுக்கு வர பாண்டியன் வந்து நடந்தது தெரியாத மாதிரி காமிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் இந்நேரத்துல எங்க போயிட்டு வரீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. ஆனா கதிர் பயப்படுற மாதிரியே தெரியல, நாங்க ட்ரைனிங் தான் போயிட்டு வந்தோம், ராஜி ரன்னிங் போகணும்னு சொல்லிச்சு, அதனால கூட போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து பாண்டியன் கிட்ட தைரியமாவே சொல்லிடுறாரு. இதை கேட்டதுமே டென்ஷன் ஆகிற பாண்டியன் வந்துட்டு, ஏமா ராஜி நான் உங்ககிட்ட ஏற்கனவே என்ன சொன்னேன், நீ வேலைக்கு போறதுல பிரச்சனை கிடையாது, போலீஸ் வேலைக்கு தான் போக கூடாதுன்னு நான் சொன்னேன்ல, அந்த வேலையில கஷ்டம் நிறைய இருக்குங்கிறனால தானே நான் அப்படி சொன்னேன், என் பேச்சை கேட்காம மறுபடியும் நீங்க அதே வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கிட்ட பேசாம பாண்டியன் வந்து ராஜி கிட்டே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அதையே ராஜி கிட்ட கேக்குறீங்க, என்கிட்ட கேளுங்க, அதுக்கு பதிலா நான் சொல்றேன். ராஜிக்கு போலீஸ் வேலைக்கு போகணும்னு ஆசை இருக்கு, அதுக்கு பிடிச்சிருந்தா அது எந்த ஜாப்க்கு வேணாலும் போலாமே, அவங்களோட சுய விருப்பத்தை தலையிடுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதிர்மே வந்து பாண்டியன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு. இன்னொரு பக்கம் பாண்டியனுக்கு கதிருக்கு இடையில வாக்குவாதம் வரதை பார்த்துக்கிட்டு சரவணன் வந்து ரொம்பவே பயத்தோட கதிர அப்பா பேசுறாருல அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு கதிர பேச விடாம தடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த சைடு பார்த்தோம்னா கதிருக்கு சப்போர்ட்டா செந்திலும் பேச ஆரம்பிச்சாரு. நீங்க பேசாம இருங்க, கதிர் பேசட்டும், இது கதிருக்கு அப்பாவுக்கும் இடையில நடக்கிற பிரச்சனை, இதுல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை பேச விடாம செந்திலுமே தடுத்துறாரு. முன்ன மாதிரி இல்லாம இப்ப செந்திலுமே வந்து பாண்டியனை பார்த்து பயப்படாம பாண்டியன் ஏதாவது தப்பு பண்ணாருன்னா அவரை எதிர்த்து கேள்வியே கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இவர்கிட்ட சென்னைக்கு எக்ஸாம் எழுத போறோம்னு சொன்னோம்னா கண்டிப்பா விட மாட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு கதிர் வந்துட்டு அந்த உண்மையுமே மறைச்சிட்டு, நானும் ராஜி நாளைக்கு வந்துட்டு ஒரு கல்யாணத்துக்கு போறோம், கல்யாணம் சென்னையில நடக்குது, அதனால நாங்க போய் தான் ஆகணும், அது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட மேரேஜ் அப்படின்னு சொல்லிடுறாரு. எப்படியும் எக்ஸாமுக்கு தான் போறோம்னு சொன்னோம்னா பாண்டியன் விட மாட்டாருன்னு தெரிஞ்சுதான் வந்துட்டு கதிர் இந்த பொய்யவே சொல்லியிருக்காரு. இந்த பொய்னால ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ராஜியுமே வந்து ரொம்பவே பதட்டத்தோட தான் நின்றுட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே முன்னாடியே சொல்ல மாட்டியா, கடைசி நேரத்துல தான் வந்து சொல்லுவியா, என்னமோ பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து அவங்களை கண்டுக்காம கிளம்பி போயிடுறாரு. பாண்டியன் வீட்டுல கதிர் செந்தில்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து பாண்டியன் ஏதாவது தப்பு பண்ணாருன்னா பாண்டியன் வந்து அவங்களை கண்ட்ரோல் பண்ண நினைச்சாங்கன்னா கதிர் செந்தில் ரெண்டு பேருமே வந்து பாண்டியன் எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா சரவணன் மட்டும் தான் ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்குமே வந்து பாண்டியனுக்கு பயந்துகிட்டு பாண்டியன் எது சொன்னாலும் சரி சரின்னு சொல்லி தலையாடிக்கிட்டே இருக்காரு. கதிர செந்தில பார்த்தாவது சரவணன் அவரோட கேரக்டர் கொஞ்சமாவது மாத்திக்கிட்டா பரவாயில்ல. இன்னொரு பக்கம் பழனிவேலோட கல்யாண வேலையுமே ரொம்பவே மும்முரமா நடந்துகிட்டு இருக்கு. முத்துவேல் வீட்டுல எப்படி வந்து பாண்டியனை அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக பழனிவேலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாண்டியனுமே பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்படியாவது பழனிவேலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும் அப்படிங்கிற பிடிவாதத்தோட தான் பாண்டியனுமே இருக்காரு. ஆனா ஏற்கனவே நடந்த அவமானத்தால பழனிவேல்னால அது எதையுமே விட்டு வெளியே வர முடியல. மறுபடியும் நம்ம கல்யாண பேச்சு எடுக்க போய் நம்ம அன்னைய வந்து தடுத்து மறுபடியும் முதல்ல இருந்தே நம்ம அசிங்கப்பட்ட மாதிரி தான் ஆகும், அது எதுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் வந்து கல்யாணத்துல விருப்பமே இல்லாத மாதிரி தான் இருக்காரு. கண்டிப்பா பாண்டியன் தலைமையில மட்டும் கல்யாணம் நடந்துச்சுன்னா அதை தாங்க முடியாம முத்துவேல சக்திவேலும் கண்டிப்பா பிரச்சனை பண்ணதான் செய்வாங்க. முடிஞ்ச வரைக்கும் கல்யாணத்தை சிம்பிளா பண்றதை விட பழனிவேலே அவரோட வாழ்க்கைக்கான துணையை அவரே தேடிக்கிட்டாருன்னா பரவாயில்ல. அப்படி மட்டும் பழனிவேலான் தனியா போய் கல்யாணத்தை முடிச்சிட்டாருன்னா இப்ப பழனிவேல் கூட சண்டை போறதுக்கு பாண்டியனோ முத்துவேல் குடும்பமோ யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்ப யார் தலைமையில கல்யாணம் நடச்சுங்கிற பேச்சே இருக்காது. அதனால கூடிய சீக்கிரமே பழனிவேல் வந்துட்டு மனசு மாறி அவருக்கான துணையை அவரே தேடிக்கிட்டா பரவாயில்லன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க.